கார்ப்பரேட் அக்கௌண்டிங் டிஎஸ்டி டாக்டர் ஏ மூர்த்தி புக்கில் உள்ள கார்ப்பரேட் அக்கௌண்டிங் நம்ம 10th சாப்டர் ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் டீச் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. இது வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கால்குலேட் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ராமன் லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் லிமிட்டடை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ கிருஷ்ணன் லிமிட்டடில் ஒரு ஷேரோட விலை 10 ரூபா, 10,000 ஷேர் இருக்குது. ராமன் லிமிட்டட்லேயும் அந்த ஷேர் 10 ரூபா தான். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிருஷ்ணன் லிமிட்டடில் ஒரு ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு இவங்க 2 ஷேர் இஷ்யூ பண்ண போகிறாங்க. அதுவும் எவ்வளவு ₹12 அப்படிங்கிற கண்டிஷனில் இஷ்யூ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஷேருக்கும் 4 ரூபா பே பண்ணிடுறாங்க. அதாவது இந்த 10,000 ஷேருக்கு அந்த 10,000 ஷேருக்கு 4 ரூபா வச்சு பே பண்ணிடுறாங்க. சரியா? அதை தாண்டி 2 ஷேர், ஒரு ஷேர் நீ வச்சுருந்தீங்கன்னா உனக்கு என்ன கொடுக்காங்க, 2 ஷேர் கொடுக்க போகிறாங்க. ஸோ 8% டிபெஞ்சர்ஸ் ஒர்த் வந்து ₹80,000 நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இஷ்யூ பண்ணுறாங்க. அதை செட்டில் பண்ண போகிறாங்க. எப்படி செட்டில் பண்ண போகிறாங்கன்னா 60,000 கொடுத்து செட்டில் பண்ண போகிறாங்க. இதை தாண்டி வைண்டிங் அப் ஆஃப் கம்பெனியை வைண்டிங் அப் பண்ணுறதுக்கு ₹10,000 கொடுக்காங்க. இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் நமக்கு என்ன பண்ணலான்னா 4 மெத்தட் இருக்குது. ஒன்று நெட் பேமெண்ட் மெத்தடு, இன்னொன்று நெட் அசெட் மெத்தடு, தென் லம்சம் மெத்தடு, தென் பார்த்திங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தடு. ஸோ இப்போ நமக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீட்டெயில் ஷேர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நெட் பேமெண்ட் மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நெட் அசெட்னா அசெட் லைபிலிட்டி வேணும் உனக்கு. லம்சம்னா டோட்டலாக எல்லாத்தையும் அசெட்டு லைபிலிட்டி எல்லாம், அதனால ஸோ இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு, டோட்டல் அசெட் எவ்வளோ, இன்ட்ரென்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இப்போது நெட் பேமெண்ட்டுக்கு மட்டும்தான் ஷேர்ஸை மட்டும் வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த இதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நெட் பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீ 2ஆக யூஸ் பண்ணிக்கோ. ஒன்று ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டில் நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஷேருக்கும் 2 ஷேர் கொடுக்க போகிறாங்க. அப்போது கிருஷ்ணன் லிமிட்டடில் 10,000 ஷேர் இருக்குது. அந்த 10,000 ஷேரை என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஷேருக்கும் 2 அப்படின்னா 10,000 × 2 ப்ளஸ் அந்த ஷேரோட ப்ரைஸ் 12ங்கிறது எவ்வளவு, ஷேர் ப்ரைஸ் இந்த 12 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணி 2,40,000 எழுதிட்டாங்க. சரியா? அடுத்தது உனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஷ் பே பண்ணுறாங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபான்னு பே பண்ணுறதுனால ஸோ கேஷ் டு பி பெய்ட் ஃபார் ஷேர் ஹோல்டர் ஆஃப் த செல்லிங் அண்ட் கோ. செல்லிங்னா யார் விற்காங்களோ அவங்க. சரியா? ஸோ அவங்களுடைய ஷேர் தானே 10,000 ஷேரு. ஸோ 10,000 × 4 போட்டு 40,000. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஷேராக இஷ்யூ பண்ணுறது 2,40,000. அந்த பர்சன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேர் ஹோல்டருக்கு 4 ரூபான்னு வச்சு பே பண்ணுறாங்க. அது 40,000. அப்போ நீ 2 ஆட் பண்ணால் உனக்கு என்ன வந்துடும், 2,80,000 வந்துடும். சரியா?